ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா ஜெய் வால்க். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு 1, வெங்காயம் 1, தக்காளி 1, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், புளி ஒரு லெமன் சைஸு நல்லா பிழிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கரைசல் பண்ணிக்கோங்க. வெந்தயம், சீரகம், மெழுகை நல்லா இதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பவுட்ரு பதத்துக்கு வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி பவுடரில் வச்சுக்கணும். இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றியாச்சு. இந்த மாதிரி இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த டைமில் நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. நல்ல கடுகு பொடைஞ்சி வரட்டும். இங்கே பாருங்கள், கடுகு பொடைஞ்சின்னு இருக்குது. இப்போது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு உரித்து வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, உரித்து வச்ச பூண்டு கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ண உடனே கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வரும். ப்ரௌன் கலரில் வந்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கை பிடிச்சி நல்லா கலரி விடுங்க. இப்போ கண்ணாடி பதத்துக்கு வெந்த உடனே கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுனுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு இருக்கு. இப்போ நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வை ரொம்ப சிம்மாக வையுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி சிம்மாக வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, உப்பு, மிளகாய் தூள், இதை வெங்காயம் எல்லாம் கலக்கி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்ட உடனே இங்கே இந்த பதத்துக்கு நல்லா கொதி வந்த உடனே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல வாசமும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற குழம்பு. மிளகு குழம்பு சாப்பிட்டாக்கா சளி, இருமல் இதெல்லாமே போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்ந்து வச்சிருக்கிற மிளகு குழம்பு, சாதம், சுடுசாதம், அப்பளம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்கா ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.